ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சில நாட்களா இருக்கலாம், ஒரு சில வாரங்களா இருக்கலாம், ஒரு சில மாதங்களா இருக்கலாம், ஒரு சில வருடங்களா கூட இருக்கலாங்க. இந்த ஆங்கிள தாண்டி யாருமே யோசிக்க முடியாது. எவ்ரி பாசிபிலிட்டி நீங்க யோசிச்சுட்டீங்க. இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்திருந்தா, அப்படி நடந்திருந்தான்னு தனியா ஒரு ஆர்க்கிடெக்சரே பண்ணி வீடு என்ன பங்களாவே கட்டுற அளவுக்கு அவ்ளோ பிளான் பண்ணி இவங்க இப்படி நினைச்சிருந்தா என்ன இருக்கும், அவங்க அப்படி நினைச்சிருந்தா என்ன இருக்கும், நான் இந்த வழியை சூஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், அந்த வழியை சூஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு அவ்வளோத்தையும் இதுக்கு மேல அங்க யோசிக்கிறதுக்கு கான்சிக்வென்ஷியலா யோசிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல. என்ன கார்டு வந்திருக்கு பாருங்க, ஆர்கேஞ்சல் மைக்கேல் கார்டு வந்திருக்கு. என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதே இந்த ஒரு ஆர்கேஞ்சல் வழியா தான் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு என்ன இது வழியா தான் தெரியும்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இவ்வளவு விஷயங்கள் யோசிச்சிருக்கீங்கல்ல, இவ்வளவு யோசிச்சோம். பேசாம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? ஏன் இது இப்படி ஆச்சு? நான் கரெக்ட்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி? அப்படின்னு உங்க மனசுக்குள்ள அந்த கேள்வி இன்னும் ஓட்டமும் நடையுமா இருந்துகிட்டே இருக்கு. நீங்க என்ன அனலைஸ் பண்ணாலும், என்ன பண்ணாலும் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கான ரொம்ப அழகான மெசேஜ் காத்துட்டு இருக்கு. நான் ஓவர் திங்க் பண்ணி பண்ணி ஓவர் திங்கிங்கே என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் டேஞ்சரஸா மாறிட்டேன். நான் ஓவர் திங்க் பண்ண பண்ண இன்ஃபேக்ட் பாருங்க, நீங்க உங்க ஓவர் திங்கிங் என்ன பண்ணுது பாருங்க. கிளாரிட்டி வரல, இன்னும் மண்டை குடைச்சல் ஜாஸ்தியா தான் ஆகுது. நீங்க ஓவர் திங்க் பண்ண பண்ண இன்னும் கம்மியா பாத்துக்கிட்டு இருக்கீங்களோன்னு உங்களுக்கு தோணுதா? இங்க பாருங்க, சடன் சேஞ்ச் டவர் கார்டு வந்திருக்கு. என்கிட்ட டேரோ படிக்கிறவங்களுக்கு இந்த கார்டு வந்தா என்னன்றது ரொம்ப கிளியரா தெரியும். இப்படின்ற நேரத்துல ஒரு மாற்றம். ஏன் இது உங்களுக்கு இவ்வளவு வலிய குடுக்குது அப்படின்னா, நீங்க எப்பவும் போல இது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சீங்க. இது இவ்வளோ பெரிய விஷயமா மாறும், இது இவ்வளோ ஒரு ப்ரெஷர் டென்ஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கல. இது நிஜமான ப்ராப்ளமா, இதுல நான் தான் ப்ராப்ளமா, இல்ல மத்தவங்க தான் ப்ராப்ளமா, எதுலயுமே உங்களுக்கு கிளாரிட்டி இல்ல. ஒரு தேர்ட் பார்ட்டி வந்தனாலதான் இது பிரச்சனையாச்சா, இல்ல இது தானாவே பிரச்சனையா, இது என் கர்மாவா? இது உங்களுடைய கர்மா. இந்த நேரத்துல நீ இந்த இந்த தவற பண்ணணும். இந்த தவற பண்ணி நீங்க இது இவ்வளவு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகும்னு நினைச்சிருப்பீங்க. பட் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் வேற விதமா உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த பிரச்சனையை விட்டு இந்த பிரபஞ்சம் உங்களை வெளியில கொண்டு வந்துருச்சு. பட் உங்ககிட்ட இருக்கிறது ஃபியர் ப்ராப்ளம். திருப்பி திருப்பி அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ட்ரெஸ்ஸை தான் மாத்துறீங்களே ஒழிய திருப்பி திருப்பி அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பாருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி வேற யோசிக்கிறீங்க. சர்வசாதாரணமா யோசிக்கல. வேலை செய்யும் போது, ஒருத்தங்க கிட்ட பேசும்போது ஒரு லூப் மாதிரி, நான் செஞ்சது சரியா, நான் எடுத்த டெசிஷன் சரியான ஒரு லூப் மாதிரி அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓவர் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது தேவையே இல்லை. நீங்க கமிட்டடா ஒரு விஷயம் செஞ்சீங்க, அது மற்றவர்களுக்கு தவறா இருந்திருக்கலாம். ஏன் உங்களுக்கே ஒரு சில நேரத்துல நீ ஏன் இவ்வளவு கமிட்மெண்டோட இந்த விஷயத்த செய்யற, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இன்னைக்கு காலைல என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் ரீல் பாத்தீங்களா? நீங்க எங்கேயுமே போய் நிக்க போறது இல்ல. நீங்க கடைசி வரைக்கும் நம்பாத ஒருத்தங்க கிட்ட என்ன நம்புன்றத சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உங்க மாற கிழிச்சு நீ உள்ளுக்குள்ள நீ தான் இருக்கேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்ல. நான் தப்பு செய்யலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்ல. நீ தப்பு தான் பண்ணியிருக்க அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. எதுக்காக நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? இந்த அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆக போறது கிடையாது. இந்த பிரபஞ்சம் அந்த பிரச்சனையை தாண்டி உங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக ரொம்ப முயற்சி செய்யுது. நீங்க முயற்சி போடுறீங்களோ இல்லையோ, இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக நிறைய முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கு. உங்களை ராஜா மாதிரி வச்சு பார்க்கணும். டேய் நான் ராஜாடா, நான் நான் அனுபவிச்சுட்டேன், இன்னுமே என் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு பாரு. எனக்கு கிளாரிட்டி வேணாம், ஒன்றும் வேணாம், என் வாழ்க்கை இனிமே சூப்பரா இருக்கணும், என் இலக்கை நான் அடையணும். ஆனா இந்த பிரபஞ்சம் அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. உங்களை சேஃபா வச்சுக்கணும், இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனா அது உங்களை இழுத்து பிடிச்சி இங்க கொண்டு வந்து வைக்குதா? நீங்க என்ன பண்றீங்க? திருப்பி அங்க போய் அங்கிருந்து திருப்பி இங்கேயே வந்து நிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு சேஃப்டிய பத்தி, ஏன் நீங்க சேஃபா இருக்கீங்கன்னு ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் மத்தவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிட்டா என்ன? ஏங்க நினைக்கிறவங்க நினைச்சிட்டே தாங்க இருப்பாங்க. நீங்க நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க யாரோட மனசையும் நம்ம போய் மாத்த முடியாது.
நம்மளுக்கு ஏதாவது நடக்காதான்னு ஆன்டிசிபேட் பண்ற மனிதர்கள் தான் இங்க ஜாஸ்தி. பாருங்களேன் எவ்வளவு பேஜ் கார்டு வருது பாருங்க. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு சூப்பரா நீங்க உங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு உங்க விஷயங்களை பண்ணிட்டு நீங்க இப்ப அந்த ஓவர் திங்கிங்ன்ற ஒரு என்லெஸ் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு உள்ளியும் போக முடியாம வெளியிலயும் வர முடியாம என்ன 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 இப்போ நடந்தது நடந்து போச்சு. அது வழியா உங்களுக்கு ஒரு பாடம் வந்துருச்சு. சரி, ஓகே, இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கா? சூப்பர். ஏன் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை மட்டும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல? ஆமா, நான் ஏமாந்துட்டேன். ஆமா, என்னை ஏமாத்திட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு போங்களேன். சில நேரம் நம்ம வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஓவர் திங்கிங்கே ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டரா இருக்கும். ஏன் 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 ஏன்னு கேட்டு நம்மள மேக் பிலீவ் பண்ண வைக்கும், நம்மள நம்ப வைக்கும். we have to stop trying. எதையுமே நம்ம நம்ப வேண்டாம். சில நேரம் நம்ம கூட யாரு நிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. பிரபஞ்சம் வழியா ஏதோ ஒரு ஆங்கிள் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கை அப்படியே கொடுப்பாங்க. இது யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், குலதெய்வம், யாருமே இல்லைங்க. நானே தான்னா கூட அந்த நேரத்துல ஆமா இது எனக்கு வலிக்குது, இதை விட்டு நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம வெளியில வர்றதுக்கு நமக்கு திராணி இருக்கணும்ல, தெம்பு இருக்கணும்ல. ஜெயிப்பீங்க, நல்லா அழகா ஜெயிப்பீங்க, இன்னும் நல்லா சாதிப்பீங்க, சூப்பரா வருவீங்க. நம்புங்க, உங்களை நம்புங்க. இந்த இமோஷனலா இருக்கிறது உங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போகாது. இந்த இமோஷனலா இருக்கிறது உங்களை திருப்பி திருப்பி அதே ஒரு ரொட்டீன்குள்ளதான் கொண்டு போகுது. திருப்பி திருப்பி உங்களை போட்டு அப்படியே மூச்சு திணற அளவுக்கு உள்ள அமுத்துது. ஆஹா, என் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்குன்றத நீங்க என்னைக்கு ஐடென்டிஃபை பண்ண போறீங்க? பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. கரெக்டா தவறான மனிதர்கள் கிட்ட போறீங்க. யார் உங்க வாழ்க்கையில ஃபிட்டே ஆக மாட்டாங்களோ அவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க. யார் உங்க மூவ்மெண்ட், உங்க குரோத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க. நீங்க வேண்டான்னு சொல்றவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க. கரெக்டா தவறான மனிதர்களை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்க அளவுக்கு உங்களுக்காக நீங்க நினைக்கிற விஷயங்களை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மனவலி, ஒரு மனக்குழப்பம். குளிக்கும் போது கூட பல விஷயங்கள் உங்க மனசை போட்டு அப்படி புளிஞ்சு திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்தா கூட இந்த விஷயம் கனவா இருக்கக்கூடாதா? ஒரு சில கான்வர்சேஷன்ஸ், ஒரு சில நீங்க விஷயங்கள் பேசின விஷயங்கள் அப்படியே உங்களை வந்து இதெல்லாம் பேசினாங்களே இப்ப இதெல்லாம் இல்லையா, எங்க போச்சு இதெல்லாம்? எங்க சுத்தி 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 பார்த்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்தா திஸ் இஸ் யுவர் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை விட்டு உங்களை கொண்டுட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. பிரிச்சு பாருங்க இந்த 2 கார்ட்ஸையும். அதை விட்டு வெளியில கொண்டு வந்து பல நாட்கள் ஆகுது. உங்க முன்னாடி ஷஃபிள் பண்ணி வச்ச கார்ட்ஸ் தான், நான் எதுவுமே ஷஃபிள் பண்ணல. நான் உனக்கு இருக்கேன். ஆர்கேஞ்சல் மைக்கேல் கார்டு வருது உங்களுக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நான் உனக்கு இருக்கேன், நீ உன் வேலையை பாரு. உன்னை நான் ஷீல்டு பண்றேன், உன்னை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இருக்கிற பவர்ல நான் உன்னை கண்டிப்பா என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல எனர்ஜி. இது உங்க குலதெய்வமா இருக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, உங்க நம்பிக்கைய ஊக்குவிக்கிற ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. அது உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன தவறு செஞ்சாலும் அது உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துடைய வேலை அந்த தவறான கனெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து கட் பண்ணி, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இது ஒரு தவறான கனெக்ஷன், பட் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். இந்த தவறான கனெக்ஷன் கிட்ட இருந்து உங்களை எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில சரி இன்னமே நடக்கிறதெல்லாம் சிறப்பா நடக்க போகுது அப்படின்னு ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த பிரபஞ்சம். நீங்க என்ன பண்றீங்க? இதை என்கிட்ட இருந்து பிரிக்காத, இதை என்கிட்ட கொடுத்துருன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க. பிரபஞ்சம் என்ன பண்ணுது? இது உனக்கு கிடையாது, கிடையாது கிடையாது கிடையாது. இப்படியும் 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 இந்த கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் புரியாம அவஸ்தைப்படுது பாருங்க. தயவு செஞ்சு சில நேரத்துல உங்களுடைய அனாலிட்டிக்கல் மூளை இருக்குல்ல, ஏன் இப்படி நடந்ததுன்னு ஒரு மூளை கேக்குது இல்ல, அதுகிட்ட அப்படியே கையெடுத்து கும்பிட்டு என்ன கொஞ்ச நாள் விட்டுரு, ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கழிச்சு உன்னை வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு உங்க அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுங்க. டைவர்ட் பண்றதுனால எல்லாம் முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க மூளை திருப்பி அந்த ஒரு மாசமோ 10 நாளுக்குள்ளேயோ திருப்பி வந்து நிற்கும். பட் அப்படி திரும்பி போகும்போது இங்க உங்களுக்காக பிரபஞ்சமே வேலை செய்யுது, பியூட்டிஃபுல்லா வேலை செய்யுது. உங்களை அதை விட்டு வெளியில கொண்டு வந்து ஒரு டீப்பர் பர்பஸ்க்குள்ள உங்களை கூட்டிட்டு போகுது. ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ்க்குள்ள நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் உங்களுக்குள்ள கொண்டு வருது. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
திருப்பி திருப்பி போய் இங்க உட்காராதீங்க. இங்க உட்கார்றதுனால எதுவுமே மாற போறது இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, புதிய மனிதர்களை சந்திச்சுட்டே இருப்பீங்க, புதிய இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. ஆனா திருப்பி அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும். ஏன்னா அது அவ்வளவு உள்வாங்கிட்டீங்க. அதை விட்டுட்டு சிறப்பான விஷயங்கள் நடக்கும்னு மட்டும் நம்புங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். பர்சனல் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.